ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிசெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி எக்ஸாமோட டென்டேட்டிவ் ஆன்சர் கியூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். இதுதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதுக்கான லிங்க் நான் கீழே தரேன். இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க கீழே. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனு. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கீழே இருக்கு பாருங்கள், 25ஆம் தேதி. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜிலும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் இருக்கும் கிளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஃபார் டெனன்ட் கீன்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி கேட்பாங்க. உங்களோட ஐடியை இதில் போட்டு லாகின் பண்ணிங்க. பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா அப்ஜெக்ஷன் டேசர்னு, அந்த பேஜை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் பேஜ். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் மேலே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே வந்து லாஸ்ட்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் இதில் வந்துடும். உங்களுக்கு இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னதுக்கு எது ஆன்சர், என்னென்ன டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களுக்கு எப்படி கொஷின் வந்ததோ அதே மாதிரியே இருக்கும். இதில் வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் எவ்வளோ ஆன்சர் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக என்னன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்குது அவங்க கொடுத்த ஆன்சரில் அப்படின்னா அப்படியே பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். எந்த கொஸ்டினுக்கு அவங்க தப்பாக ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த ஆன்சர் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கொடுத்துட்டு கீழே அப்ஜெக்ஷன் டைப் இருக்கும். அந்த அப்ஜெக்ஷன் டைப்பை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்ட் ஆன்சரா இல்லை டெனன்டிவ் ஆன்சர் கீழே தப்பாக இருக்கா இல்லை கொஸ்டின் ராங்காக இருக்கான்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்பாங்க. இது வந்து நோட்ஸோ இல்லை வேறு எதுல இருந்தோ நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுக்குன்னு செப்பரேட்டாக நோட் புக் இருக்கும். அந்த இது மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அதில் உள்ளதை எடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இது வந்து கீழே கேட்டிருப்பாங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோட இது. அதை கொடுத்துட்டு எந்த புக்கில் இருக்குது, அவர் ஆத்தர் யார், அந்த புக் பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு, புக்கு வந்து எப்போ எடிஷன் பண்ணாங்க, அப்புறம் புக் பேஜ் நம்பர் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே சென்ட் ஓடிபின்னு இருக்கும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லிவிடுவாங்க என்ன இதுன்னு. அவ்வளோதான். இது மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கலாம். இது போல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி